அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வஅலா ஆலி ஹிஸ்பில்லா வஅஸ்ஹாபிஹி ஜுந்தில்லா அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீனவா என்று சொல்லக்கூடிய பிரதேசத்துக்கு நபியாக அனுப்புகிறான். அங்கு போய் அல்லாஹுவை வணங்க வேண்டும், நான் அல்லாஹுடைய தூதர் என்றெல்லாம் அவர்கள் மூலமாக மக்களுக்கு எத்தி வைக்கப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்பி அவர்களை அங்கே அனுப்புகிறான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பிரதேசத்துக்கு செல்கிறார்கள். அங்கே சென்று ஏகத்துவ கொள்கையை, அதாவது உண்மையான தௌஹீது கொள்கையை, அல்லாஹுவை தாம் வணங்க வேண்டும் என்ற கொள்கையை அவர்கள் மக்கள் மத்தியிலே எடுத்து வைக்கிறார்கள். ஆனால் அந்த மக்களோ, அந்த ஊர் மக்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல், அவருடைய சொல்லை ஏற்றுக்கொள்ளாமல், அவர்களை கண்டுகொள்ளாமல் அங்கிருந்து சென்று விடுகிறார்கள். யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி பார்க்கிறார்கள், அந்த மக்கள் கேட்கவில்லை. மாறாக யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கோபம் வருகிறது. அதனால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கையேந்தி பிரார்த்திக்கிறார்கள், இந்த ஊருக்கு நெருப்பு மழை பொழிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பிரார்த்தித்து விட்டு அங்கிருந்து சென்று விடுகிறார்கள். சிறிது நேரத்தில் வானத்திலே சிவப்பு நிறத்தில் நெருப்பு மேகங்கள் எல்லாம் ஒன்று கூடிவிட்டது. இன்னும் சற்று நேரத்தில் நெருப்பு மழை பொழிய தயாராகிறது. இதை பார்த்த மக்கள் எல்லாம் பயந்து போய், வந்தவர்கள் நிச்சயமாக அல்லாஹுடைய தூதராகத்தான் இருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை தேடி செல்கிறார்கள். ஆனால் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள் வருவதற்கு முன்னாலே கடற்கரைக்கு போய்விட்டார்கள். அங்கு செல்கின்ற நேரத்தில் ஒரு கப்பல் வருகிறது. அந்த கப்பலில் அவர்கள் செய்கை காட்டி அந்த கப்பலிலே ஏறி செல்கிறார்கள். ஆனால் சிறிது தூரம் செல்கின்ற பொழுது கப்பல் சரியாக போக முடியாமல் தட்டுத்தடுமாகிறது. அப்பொழுது அங்கே இருந்த யாரோ ஒருவர் சொல்கிறார்கள், இந்த கப்பலிலே யாரோ ஒரு மனிதர் ஏறிக்கிறார், அவரை ஏறினதுக்கு பின்னால் தான் இந்த கப்பல் இப்படி தடமாறுகிறது, அவர் இந்த கப்பலிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொன்ன பொழுது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கிருந்து அப்படியே கடலிலே குதிக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹுடைய உத்தரவுப்படி அங்கே ஒரு மீன் வந்து அவர்களை விழுங்கி விடுகிறது. அந்த மீன் அவர்களை விழுங்கிவிட்டு கடலுக்குள்ளே செல்கிறது. அந்த மீனுடைய வயிற்றை அல்லாஹ் தஆலா கண்ணாடி பெட்டி போன்று ஆக்கி விடுகிறார். அந்த கண்ணாடி பெட்டி போன்ற அந்த மீனுடைய வயிற்றிலே இருந்த யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்பதை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா காட்டுகிறான், கடலில் உள்ள மீன்களை எல்லாம் காட்டுகிறான். அதே நேரத்தில் கடலில் உள்ள மீன்களுக்கு நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தஸ்பீஹை கேட்க வைக்கிறான், அதை பார்க்க வைக்கிறான். அந்த மீன்கள் எல்லாம் வெட்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், நாங்கள் நினைக்கக்கூடாது அல்லாஹுடைய படைப்பில் மனிதர்கள் மட்டும்தான் அல்லாஹ்வை ஜிக்ர் செய்கிறார்கள், தஸ்பீஹ் செய்கிறார்கள். இல்லை, அல்லாஹுடைய அனைத்து படைப்புகளும் ஜிக்ர் தஸ்பீஹ் செய்து கொண்டு தான் இருக்கின்றன. இப்போ நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தஸ்பீஹ் செய்வதை அந்த மீன்கள் பார்க்கிறது. சில காலத்துக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீண்டும் அவர்களை அங்கிருந்து அந்த மீன் வயிற்றிலிருந்து வெளியாக்கிறான். அந்த மீன் வந்து அவர்களை கக்கி விடுகிறது. அங்கிருந்து அவர்கள் வெளியாகிறார்கள். அப்போ அல்லாஹுடைய உத்தரவு வருவதற்கு முன்னாலேயே அந்த ஊரை விட்டு அவர்கள் வேகமாக அந்த ஊரை விட்டு வந்ததின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா இப்படி ஒரு ஒழுக்கத்தை அவர்களுக்கு படித்து கொடுத்தான். என்னுடைய உத்தரவில்லாமல் நீங்கள் எதையும் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு ஒழுக்கத்தை அல்லாஹு தஆலா கற்பித்து கொடுப்பதற்காகத்தான் இப்படி மீன் வயிற்றில் அவர்களை வைத்தான். அந்த மீன் வயிற்றிலே அவர்கள் இருக்கின்ற அந்த சிறைப்பட்டிருக்க அந்த நேரத்தில் கூட அவர்கள் அல்லாஹுவை மறக்கவில்லை. அதனால் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருந்தார்கள். லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற இந்த வசனம் அல் குர்ஆனிலே வந்திருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனம் நமக்கு இன்னொரு விஷயத்தை எடுத்து காட்டுகிறது. மிக கஷ்டமான நெருக்கடியான நிலைகள் வருகின்ற பொழுது இந்த வசனத்தை ஓத வேண்டும் என்பதை காட்டுகிறது. எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நாள் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளியாக்கப்பட்ட அந்த நாளும் முஹர்ரம் மாதத்துடைய 10வது நாள் என்று சொல்லப்படக்கூடிய ஆஷூராவுடைய நாள் தான் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எனவே அவர்களை அந்த கஷ்டத்திலிருந்து வெளியாக்கியது போல அல்லாஹ் தஆலா உங்களையும் எங்களையும் பல விதமான கஷ்டங்களிலிருந்து வெளியாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.